நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்க. கன்டினியூவா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெருசா ஒண்ணும் சைட்வேல இருக்கு. இல்லன்னா ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. மேக்ஸிமம் ஸ்டாக்கும் அப்படித்தான். ஒரு பாட்டம்ல வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தாங்க இருக்கு. இன்னைக்கு கிரீன்னு பார்க்க போனா மெட்டல் செக்டாரு, வேதாந்தா நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காத அந்த வீடியோ பாருங்க. வேதாந்தா டீமெர்ஜ் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கொஞ்சம் நல்லா பண்ணுது. இன்னைக்கு கிரீன்ல இருக்கு. அதுக்கப்புறம் பியூசி பேங்க் இந்த செக்டார் தான் கொஞ்சம் கிரீன்ல இருக்குங்க. பாக்கி எல்லா செக்டாருமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எங்கே ஒரு நல்ல ஒரு வேல்யூஷன்ல இருக்கோ ஸ்டாக் அந்த ஸ்டாக்க பிக் பண்ணி, நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி, கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு நீங்க நல்லா ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கலாம். அதனால வந்து பொறுமை எப்பவுமே முக்கியம். இங்க பார்த்தா தெரியும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் சென்செக்ஸு, அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிகப்பா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பார்க்கலாம் நடக்குன்ட்டு. நெறைய முக்கியமான தகவல் வந்திருக்கு. நெறைய கம்பெனிய பத்தி வீடியோ கன்டினியூவா பாருங்க. ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸு. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கார லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ஒரு 70,000 கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்கிங்கா இருக்கு. ஒரு நல்ல ஒரு நியூஸு டாடா மோட்டார்ஸ்க்கு. நல்ல ஒரு சேல்ஸ் ஆயி, நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா, இன்வெஸ்டருக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக் எப்படி ரிசல்ட் குடுக்குறான்னு அடுத்த ரிசல்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே செக்டார்ல உள்ள ஒரு ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்விஎன்எல் 165 கோடிக்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஆர்டரு. இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா, ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. இந்த செக்டாரே வந்து அவுட் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. பார்ப்போம். 2026ல பட்ஜெட்ல எதுவும் நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, அந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசிக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 52 மெகாவாட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் இது பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் பண்ணியிருக்காங்க. அது என்டிபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நியூஸு. அருமையான ஒரு கிரீன் எனர்ஜில உள்ள ஸ்டாக்கு என்டிபிசி. அதுக்கப்புறம் எல்என்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்தியாக்குள்ள தான் இபிசி ஆர்டரு. 2,500 டூ 5,000 கோடிக்குள்ள ஆர்டர் கிடைச்சிருக்குங்க எல்என்டிக்கு. எல்என்டிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கு அடிக்கடி ஆர்டர் கிடைக்கும். பெரிய ஆர்டர் தான் கிடைக்கும். பெரிய கம்பெனி எல்என்டி. ஆமா. இந்த தகவல் யாருக்காச்சும் கூடுதல் தகவல் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமானதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கேடியா ஒரு இன்வெஸ்டரு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரூ. 140 பிரைஸ்ல ஒரு ரூ. 9,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மகாமாயா லைஃப் சயன்ஸ் சொல்லிட்டு இந்த ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு 5% அப்ல தான் இருக்கு. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நியூஸ்ல பார்த்துருக்கோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 27 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு ஐடி ரைடோட ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட பேசியிருக்கோம். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 27 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது என்எல்சி இந்தியா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மெகாவாட் விண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டுருக்காங்க. எஸ்விஜிஎனோட. ஆமா. என்எல்சி இந்தியா வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. எஸ்ஹெச்விஎனும் அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தாங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 300 மெகாவாட் சோலார் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. சைன் பண்ணியிருக்காங்க. வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி. சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி. எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா அன்னைக்கு வந்து பார்த்தா பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. ஏன்னா, நேத்து ஒரு நல்ல நியூஸ் வந்தனால வந்து என்ன பண்ணுவாங்க, நெறைய இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வாங்குவாங்க. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. 32 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. ரூ. 578 பிரைஸ் ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 578 வாங்கியிருக்காங்க. ஆனா, இங்க பார்க்கும்போது ரூ. 573 தான் ட்ரேட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பவருங்க. நம்ம நேத்தோட இந்த ஸ்டாக்க பார்த்திருந்தோம். ஒரு ஆர்டர் கிடைச்சுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கேபிள் சப்ளை வந்து கிடைச்சிருக்கு இந்த ஆர்டருக்கு இந்த கம்பெனிக்கு. 55 கோடிக்கு 56 கோடிக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஆர்டருங்க. இந்த கம்பெனி யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் எனர்ஜில தாங்க நெறைய ஆர்டர் கிடைக்குது. என்டிபிசி, அதுக்கப்புறம் டைமண்ட், வாரி எனர்ஜி, என்எல்சி இந்தியா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி பவர் செக்டார் உள்ள ஸ்டாக்கு கன்டினியூ ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கு. சுஸ்லான் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 306 மெகாவாட் விண்ட் டர்பைன் ஆர்டர் கிடைச்சிருக்கு ராஜஸ்தான்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கீழேருந்து மேல வந்த ஸ்டாக் இப்போ ஒரு சைட்வேல நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் தாங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைக்கு போயிருச்சு இன்னைக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட சில்வரு 4% என்னமோ ஏறிக்கிட்டு இருக்கு. சில்வரு கன்டினியூவா மேல போயிட்டுருக்கு. எப்போ இதுக்கு தலையில அடிச்சு கீழ இறக்க போறாங்கன்னு தெரியல.
இந்த மாரி இதுலலாம் நம்ம வந்து ஒரு இதில போயிட்டு மாட்டிறக்கூடாது. நல்லா பொறுமையா இருக்க நல்லது. கீழ வாங்கியிருந்தவங்களுக்கு ஓகே. இப்போ போய் அவசரப்பட்டு டெய்லி ஏறுன்னு நம்ம வாங்கி மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் மீஷோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ லிஸ்ட் ஆயிருச்சு எல்லாருக்குமே தெரியும். பேப்பர்ல இபிஎஸ் சொல்லியிருக்காங்க, டார்கெட் குடுத்துருக்காங்க. அதோடயும் 100% ரிட்டர்ன் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனி. இந்த மாரி கம்பெனிலாம் போய் நம்ம மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரிக்கே தான். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ கொஞ்சம் மார்க்கெட்ல ஏறும். அதுக்கப்புறம் ரிசல்ட் சரியில்ல அடிச்சு இறக்கிட்டாங்கன்னா, நம்ம தான் தலையில துண்டு போட்டு போணும். அதனால கவனமா இருங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹைனஸ் டெக் இது ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல வந்தது. எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கம்பெனியோட செமி கண்டக்டர் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணியிருக்காங்க. இந்தா போட்டுருக்காங்க. செமி கண்டக்டருக்காண்டி ஒரு 2 கம்பெனியோட இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோ ப்ரோ. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டேட்டா சென்டர்ல இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி நெனைக்கிறேன் இந்த இது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூசி பேங்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி இயர் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனிலாம் யாரும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 60% மேல போகணும். அவங்களுடைய ரிப்போர்ட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு பத்திரிகையில வந்த செய்தி தான் இது. அஸ்ட்ரா மைக்ரோ அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ளது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டியுடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப்பு 250 இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கான்னு பார்க்கலாம். அங்க பாருங்க இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. அடுத்தது வந்து நிஃப்டி பேங்க். அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நிஃப்டி பேங்க்கும் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நிஃப்டி பேங்க் எல்லாமே கன்டினியூவா செல்லிங்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க கன்டினியூவா செல்லிங்ல தான் இருக்கு. நேத்து ஆக்சிஸ் பேங்க் நல்ல செல்லிங்ல இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் ஆக்சிஸ் பேங்க். ஆமா. இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, லைட்டா கிரீன்ல தெரியுது. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஆமா. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். எப்போதுமே வந்து பொறுமையா நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. அதனால வந்து ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எப்போதுமே வந்து ரொம்ப ரிஸ்க்கான உள்ளது. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான தகவல்லாம் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாரிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம ஈவினிங் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.